இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத பகுதி ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 16 முதல் 20 வசனங்கள். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவருடைய சகோதரரும் போய் அவருக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதாவது இந்த சகோதரர்கள் தீங்கு செஞ்சிருந்தா கூட யோசேப்பு என்ன சொல்றாரு, நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சீங்க, நீங்கள் இப்படி குழிக்குள்ளே போட்டு அவனை புதைச்சிங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. பயப்படாதிருங்கள், நான் தேவனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அவர் எல்லாவற்றையுமே மன்னிச்சிட்டாரு. இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை பேரை சொத்துக்காக மற்ற தகராறுக்காக பகைத்து கொண்டு மன்னிக்காமல் எவ்வளோ விரோதத்தையும் கசப்பையும் நம்ம மனசில் வச்சிட்ருக்கோம். நம்மளும் இவங்கள மாதிரி குணத்தோட, ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய இருதயத்தை இன்னைக்கு தாங்கன்னு கேட்டு நம்ம யார் யார் கூட பகைச்சிட்டு இருக்கோமோ, கசப்பாக இருக்கமோ, பேசாமல் இருக்கமோ, ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம கால் பண்ணி மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு நம்ம இந்த மன்னியாமையின் இருதயத்தை சரி பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். கிருபையுள்ள தேவனே, எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் இந்த அற்ப விஷயத்துக்காக மனசில் துக்கத்தோட கஷ்டத்தோட நாங்கள் எத்தனையோ பேரை பகைத்து கொண்டிருக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்காக வச்சிருக்கிறது இதை விட ரொம்ப பெரிய விஷயம் ஆண்டவரே. ரட்சிப்புங்கிற பெரிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் மன்னிச்சாதான் எங்களுக்கும் மன்னிப்பு சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு யார் யார் மேலே நாங்கள் கசப்பும் விரோதமும் வச்சிருக்கிறோமோ அத்தனை பேரையும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதியுங்க சுவாமி. ஆமீன்.